ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, சம்டைம்ஸ் क्वेश्चंस எப்படி இருக்கும்னா, கம்பைன்ட் லிவரேஜ் இவ்வளோ இருக்கு, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி அவ்வளோ இருக்கு, இப்படி இருந்ததுன்னா ஃபினான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேள்வி வரும். இப்போ இதை பார்க்கும் போதே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கொஸ்டினா இல்லை காஸ்டிங் கொஸ்டினா அப்படின்னு டவுட் வர மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி கம்பைன் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லிருப்பாங்கன்னா, கம்பைன்ட் லிவரேஜ் ஏதாவது நம்பர் கொடுத்துருப்பாங்க, 3 ஓகேவா. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி .5. கம்பைன்ட் லிவரேஜ்னா ஓகே, அது வந்து ஒரு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கான்செப்ட். மார்ஜின் ஆஃப் சேஃப்டினா வந்து அது காஸ்டிங் கான்செப்ட். இது ரெண்டையும் கொடுத்துட்டு என்ன கேட்பாங்க அப்படின்னா வந்து ஃபினான்ஷியல் லிவரேஜ் எவ்வளோ அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஓகேவா. இப்படி வந்துச்சுன்னா அது எப்படி சால்வ் பண்றது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கம்பைன்ட் லிவரேஜ்னா என்னன்றதை முதல்ல பார்த்துருவோம். ஸோ தட் லிங்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும். கம்பைன்ட் லிவரேஜ் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம், இப்போ நான் சேல்ஸ்ல இருந்து போனேன் அப்படின்னா, சேல்ஸ்ல இருந்து வேரியபிள் காஸ்ட் மைனஸ் பண்ணா எனக்கு கான்ட்ரிபியூஷன், கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்ஸ் காஸ்ட் மைனஸ் பண்ணா எனக்கு ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா EBIT அப்படின்னு சொல்லுவோம், ஏர்னிங்ஸ் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டாக்ஸ் சொல்லுவோம். அதுல இருந்து இன்ட்ரெஸ்ட்டை மைனஸ் பண்ணா ஏர்னிங்ஸ் பிஃபோர் டாக்ஸ் அப்படின்னு வந்து நிற்கும். ரைட்டா. இதுல இந்த கம்பைன்ட் லிவரேஜ்னா என்ன அப்படின்னா வந்துட்டு, இந்த கான்ட்ரிபியூஷன்ல இருந்து EBTக்கு லிங்க போட்டோம்னா அதான் வந்து கம்பைன்ட் லிவரேஜ். அதாவது கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBT போட்டா அது வந்து கம்பைன்ட் லிவரேஜ். அது வந்து எனக்கு 3ன்னு சொல்லிருக்காங்க. क्वेश्चन என்னது, ஃபினான்ஷியல் லிவரேஜ் எவ்வளவுன்றது. ஃபினான்ஷியல் லிவரேஜ் என்ன அப்படின்னா வந்துட்டு EBIT ல இருந்து EBT, அதாவது நடுவுல வந்து யார் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கான். சோ ஃபினான்ஷியல் லிவரேஜ்னா எனக்கு ஃபினான்ஷியல் சார்ஜஸ் வந்து ஃபினான்ஸ் சார்ஜ் இன்ட்ரெஸ்ட். அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற ஃபிக்ஸ் காஸ்ட்டை வச்சு நான் எவ்வளவு லெவரேஜ் பண்றேன் அப்படின்றதா. சோ EBIT பை EBT அப்படின்ற போது இதைத்தான் வந்து क्वेश्चனா கேட்டிருக்காங்க. கொடுத்தது என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்திருக்காங்க. இப்ப நியாயமா கம்பைன்ட் லிவரேஜ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா, ஃபினான்ஷியல் லிவரேஜ் கேட்டிருக்காங்கன்னு சொன்னா, கான்ட்ரிபியூஷன் டு EBIT அப்படின்ற ஆப்பரேட்டிங் லிவரேஜ் சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ஆப்பரேட்டிங் லிவரேஜ் எவ்வளவு அப்படின்றத கொடுத்திருந்தாங்கன்னு சொன்னா நான் இதை போடலாம். ஏன்னா ஆப்பரேட்டிங் லிவரேஜ் என்பது வந்து கான்ட்ரிபியூஷன் டிவைடட் பை EBIT. ஃபினான்ஷியல் லிவரேஜ் அப்படின்றது வந்து EBIT by EBT. எனக்கு கொடுத்துருக்க நம்பர் என்னது, கான்ட்ரிபியூஷன் பை EBT கொடுத்துருக்காங்க. அப்போ இது ரெண்டையும் பார்க்கும்போது நான் மல்டிப்ளை பண்ணேன் அப்படின்னு சொன்னா இந்த EBITயும் கேன்சல் ஆகி எனக்கு கான்ட்ரிபியூஷன் பை EBT வரும், which is nothing but combined leverage. ரைட்டா. So combined leverage is equal to operating leverage multiplied by financial leverage. அப்பதான் நமக்கு தெரியும். அப்ப அவன் இதை கொடுத்திருக்கான்னு சொன்னா, இதை கேட்டிருக்கான்னு சொன்னா அவன் இதையும் கொடுக்கணும். அப்புறம் என்ன பண்ணிருவேன், நான் 3 is equal to அப்படின்னு போட்டு அவனை போட்டேன்னா multiplied by financial leverage போடுவேன், டிவைட்ல கொண்டு போனா financial leverage எனக்கு வந்துடும். ஆனா அவன் இதை கொடுக்கல. என்ன கொடுத்திருக்கான், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி கொடுத்திருக்கான். மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் ஆப்பரேட்டிங் லிவரேஜ்க்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னு சொன்னா மேபி நான் இதை வச்சு இதை கண்டுபிடிச்சேன்னு சொன்னா இது கிடைச்சிரும், இதுவும் இருக்குன்னு சொன்னா இது கிடைச்சிரும். இதான் அந்த சம்மோட கிரக்ஸ். அப்ப நான் யாருக்கு லிங்க் கிரியேட் பண்ணணும், ஆப்பரேட்டிங் லிவரேஜ் which is contribution by EBIT அவனுக்கும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டிக்கும் நான் லிங்க் கிரியேட் பண்ணணும். இருந்துச்சுன்னா முடிஞ்சிச்சுன்னா அப்ப நான் ஃபர்ஸ்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி என்னன்றதை பார்த்துருவோம். மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து காஸ்டிங் கான்செப்ட். அது என்ன அப்படின்னா வந்துட்டு டோட்டல் சேல்ஸ் இருக்கு அப்படின்னா டோட்டல் சேல்ஸ்ல
ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு பிரேக் ஈவன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்ல ஒரு சேல்ஸ் இருக்கும். பிரேக் ஈவன் பாயிண்ட் என்னது? நோ ப்ராஃபிட் நோ லாஸ் அப்படின்ற பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல ஒரு சேல்ஸ் இருக்கும், டோட்டல் சேல்ஸ் இருக்கும். இந்த டோட்டல் சேல்ஸ்க்கும் பிரேக் ஈவன் பாயிண்ட் சேல்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கு பாத்தீங்களா? அந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சரி, அப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி 0.5 இருக்குன்னா என்ன அர்த்தம்னா டோட்டல் சேல்ஸ் சப்போஸ் 100 lakhs ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. டோட்டல் சேல்ஸ் அதுல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து 50 lakhs ஆயிருப்பான். அதனால வந்து அவன் 0.5 போட்டிருக்கான். அதான் அதோட மீனிங். டோட்டல் சேல்ஸ்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து பாதிக்கு பாதி இருக்கான், இன்னொரு பாதி வந்து இப்ப பிபி சேல்ஸ் ஆயிருப்பான் அப்படின்றதான். சரி, இதுக்கு என்ன சம்மதம் கேட்டோம்னா, ஏன்னா ஆப்பரேட்டிங் லெவரேஜ் வந்து கான்ட்ரிபியூஷன் EBIT, மார்ஜின் ஆஃப் சேஃப்டி வந்து மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ். அப்பனா இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ், இது டோட்டல் சேல்ஸ். இது வந்து கான்ட்ரிபியூஷன் EBIT. ரெண்டுத்துக்கும் கண்டிப்பா சம்மதம் இல்ல. ஆனா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கான்ட்ரிபியூஷன் பை EBIT இருக்கு பாத்தீங்களா? இந்த கான்ட்ரிபியூஷனை அங்க இருக்கிற ஏதோ ஒரு டேர்மோட லிங்க் பண்ணலாம்னு கேட்டோம்னா லிங்க் பண்ண முடியும். ஆக்சுவலா என்ன அப்படின்னா வந்து இந்த இடத்துல எழுதுறேன், மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் தான் வந்து எனக்கு மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பர்சன்டேஜ் 0.5 50% அப்படின்னு இருக்கு. இந்த டோட்டல் சேல்ஸ் இருக்கு பாத்தீங்களா? டோட்டல் சேல்ஸ்ல பிவி ரேஷியோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா, டோட்டல் சேல்ஸ்ல பிவி ரேஷியோ அப்ளை பண்ணோம்னு சொன்னா சேல்ஸ் இன்டு பிவி ரேஷியோ என்ன கொடுக்கும்? எனக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கும். கரெக்டா? அண்ட் நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிபி சேல்ஸ் அப்படின்றது வந்து பிரேக் ஈவன் பாயிண்ட்னா அந்த பாயிண்ட்ல வந்து எனக்கு டோட்டல் காஸ்டும் டோட்டல் சேல்ஸும் ஈக்குவலா இருக்கு. அண்ட் நோ ப்ராஃபிட் நோ லாஸ்ல இருக்கும் அப்படின்னா வந்து பிக்ஸ்ட் காஸ்ட் ஃபுல்லா நான் ரெக்கவர் பண்ணிட்டேன்னு அர்த்தம். அப்படின்னா பிபி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன், பிபி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா வந்து பிக்ஸ்ட் காஸ்டா இருக்கும். டோட்டல் சேல்ஸ்ல பிவி ரேஷியோ போட்டோம்னா எனக்கு வந்து அது டோட்டல் கான்ட்ரிபியூஷனா இருக்கும். டோட்டல் கான்ட்ரிபியூஷன்ல இருந்து பிக்ஸ்ட் காஸ்ட் மைனஸ் பண்ணா எனக்கு நடுவுல இருக்கறதா யாரா இருக்கும்? ப்ராஃபிட்டா இருக்கும். அப்ப இந்த ப்ராஃபிட்ன்றது யாரு? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ்ல இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் தான் எனக்கு ப்ராஃபிட். ஏன்னா பிபி சேல்ஸ் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு ஃபிக்ஸ்ட் காஸ்ட், டோட்டல் சேல்ஸ் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூஷன் தான் டோட்டல் கான்ட்ரிபியூஷன். டோட்டல் கான்ட்ரிபியூஷனுக்கும் இந்த பிபி சேல்ஸோட கான்ட்ரிபியூஷன் மைனஸ் பண்ணாதான் எனக்கு ப்ராஃபிட் கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம்? மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ்ல இருக்கிற பிவி ரேஷியோ அப்ளை பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அந்த கான்ட்ரிபியூஷன் கிடைக்குமா? அதுதான் எனக்கு என்னது? ப்ராஃபிட். அப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ்ல நான் பிவி ரேஷியோ அப்ளை பண்ணேன்னு சொன்னா எனக்கு யார் கிடைப்பா? ப்ராஃபிட் கிடைப்பான். ஆனா அது என்ன ப்ராஃபிட்னா ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட் தான் கிடைப்பான். ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்னா அது யாரு? EBIT. ஏன்னா இதுக்கப்புறம் இருக்குது இன்ட்ரெஸ்ட் எக்ஸ்பென்ஸ் நம்ம இங்க ஃபேக்டர் பண்ணிருக்க மாட்டோம். நம்ம இன்ட்ரெஸ்ட் இதுக்கு அப்புறம் தான். அப்ப நம்மளுக்கு இங்க ப்ராஃபிட்னு ஒண்ணு கிடைக்குது. அந்த ப்ராஃபிட் எந்த ப்ராஃபிட்னா earnings before interest and taxes தான். அப்பனா இந்த நம்பர் வந்து EBIT. அப்ப margin of safety sales into PV ratio na EBIT. Total sales into PV ratio na contribution. ரைட்டா? அப்போ உங்களுக்கு EBIT by contribution கிடைக்குதுல. EBIT by contributionல வந்து is equal to அப்படின்னு படிச்சீங்கன்னா margin of safety sales into PV ratio, total sales into PV ratio வருது. And EBIT by contribution என்றது just உல்டா of operating leverage. Contribution by EBIT ஓட உல்டா தான் இது. கரெக்டா? மேல இருக்கவன் கீழ இருக்கான், கீழ உள்ளவன் மேல இருக்கான். வாழ்க்கை ஒரு வட்டம்டா அப்படின்னு தளபதி விஜய் சொல்லியிருக்காரு. அது மாதிரி கீழ இருக்கிறவன் மேல வந்துருவான், மேல இருக்கிறவன் கீழ வந்துருவான். ரைட்டா? அப்போ ஆப்பரேட்டிங் லிவரேஜோட உல்டா மாதிரி இது இருக்கு. அண்ட் இது யாரு? இப்படி ஒரு ரேஷியோவே கிடையாதுன்னு கேட்டா இப்படி ஒரு ரேஷியோ கிடையாதுதான். ஆனா
இதுக்கு ஈக்குவல் டு பண்ணா என்ன வருது இப்படி இருக்கு இதுவும் ஒன்னும் லாஜிக் ஒன்னும் கிடையாது பெருசா அப்படின்னு ஒரு ரேஷியோ ஒன்னும் கிடையாது ஆனா இந்த பிவி ரேஷியோவும் பிவி ரேஷியோவும் கேன்சல் பண்ணி விட்டுட்டோம்னு சொல்லிட்டா யாரு மட்டும் தான் இருப்பா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் மட்டும் தான் இருப்பாங்க இது யாரு இது என்ன ரேஷியோ இது மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ கரெக்ட்டா அப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரேஷியோ வந்து இது அப்படி சொல்லலாமா ஏனா மார்ஜின் ஆஃப் சேஃப்டி பை டோட்டல் சேல்ஸும் மார்ஜின் ஆஃப் சேஃப்டில பிவி ரேஷியோ அப்ளை பண்ணா வர EBIT-யும் டோட்டல் சேல்ஸ்ல பிவி ரேஷியோ பண்ண அப்ளை பண்ணா வர கான்ட்ரிபியூஷனும் அதே ப்ரொபோர்ஷன்ல தான் இருப்பாங்க அப்ப மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் நான் இப்படின்னு சொல்லலாமா அண்ட் மார்ஜின் ஆஃப் சேஃப்டி சேல்ஸ் எப்படி இருக்கு ஆப்பரேட்டிங் லீவரேஜ்க்கு உல்டாவா இருக்கா அப்ப margin of safety sales is equal to 1 by operating leverage மாதிரி இருக்குன்னு சொன்னா operating leverage is equal to 1 by margin of safety sales நமக்கு क्वेश्चनல margin of safety கொடுத்திருக்காங்களா 0.5 அப்பனா 1 divided by 0.5 அப்படினு போட்டோம்னா 0.5 1s are 0.5 2s are னு போட்டு எனக்கு operating leverage 2 னு கிடைச்சிருமா 2 னு கிடைச்சிட்டா combined leverage 3 is equal to 2 into financial leverage வந்துருவானா இது வந்துட்டோம்னு சொல்றானா எனக்கு வந்து financial leverage தான் எனக்கு வேணும் அப்பனா வந்து இந்த 2 அங்க கொண்டு போனோம்னா 3 by 2 ஆயிடுவானா 3 by 2 ஆயிடும்னா 1.5 ஆயிடுவானா 1.5 தான் financial leverage for this question இத நம்ம டைரக்டா எப்படி போடலாம் அப்படி கேட்டா combined leverage எனக்கு 3 னு கொடுத்திருக்காங்க margin of safety எனக்கு 0.5 னு கொடுத்திருக்காங்கன்னு சொன்னா 3 into 0.5 பண்ணா டைரக்டா எனக்கு இந்த 1.5 னு வந்துரும் that's it இது வந்து உங்களுக்கு ICI ல financial managementல உங்களுக்கு leverage chapterல இருக்கிற one of the MCQs ஆ இருக்கும் இது நிறைய பேர் இதுல டவுட் கேட்டிருந்தாங்க அதனால இத நான் வீடியோ பண்ண நினைச்சேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கோர்ஸும் வாங்குங்க